ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பூசணி விதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பூசணி விதை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை பூசணி, சிகப்பு பூசணி ரெண்டு இருக்குது. அதாவது ஒயிட் பம்பின், ரெட் பம்பின் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய விதைகளை பற்றி நம்ம பார்க்குறோம். ரெண்டு விதையுமே நல்ல சத்து நிறைஞ்சதான். ஸோ இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் சரி, தெரியாதவங்களுக்கும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்து நிறைய நன்மைகளை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த பூசணி விதை எப்படிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக குழம்பு வைக்கும்போது அதை விதையை நம்ம கீழே போட்டுருவோம் எடுத்து. ஸோ அதை நம்ம காய போட்டு நீங்களே ரெடி பண்ணலாம். பட் ஆனால் கொஞ்சம் வேலை அதிகம். ஸோ அதில் இருக்க காய போட்டு அதில் இந்த விதையில இருக்க தோலெல்லாம் உரிச்சிங்கன்னா உள்ள ஒரு பருப்பு இருக்கும். ஸோ அதான் இந்த பூசணி விதை. இதை நம்ம எடுத்து நீங்கள் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம். ஈஸி தான், பட் ஆனால் கொஞ்சம் வேலை செய்யணும். இது நீங்கள் கடையில் நிறைய கடைகளில் கிடைக்கும். ஸோ அதையே நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த பூசணி விதை சாப்பிட்றதுல நமக்கு என்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ரெகுலராக இது விலை ரொம்ப அதிகம் இல்லை, நார்மலான ரேட்டு தான். இதை நீங்கள் வாங்கி எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு நான் கடைசி சொல்கிறேன். அதுக்கு முன்னால் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ இதில் மெக்னீசியம், துத்தநாகம், ஜிங்க் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. நார் சத்து எல்லாம் நிறைஞ்சிருக்குது. ஸோ அதனால் இது நம்மளுடைய மூளையை நம்மளுடைய இதயத்தையும் நல்லா பாதுகாக்கக்கூடிய தன்மையுடையது. அதே மாதிரி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை இது கொடுக்கும். அப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் வரல சரியா அப்படின்னா இந்த சத்துக்கள்லாம் நமக்கு கிடைச்சாலே நமக்கு தூக்கங்கள் நல்லா சீராக வரும். தூக்கமின்மை இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களாம் இந்த பூசணி டெய்லி சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்ல உறக்கம் மன நிம்மதி கிடைக்கும். அதே நேரத்தில் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், கெட்ட கொலஸ்ட்ரால், கெட்ட கொழுப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த கெட்ட கொழுப்புகள் நம்ம உடம்புல தங்க விடாமையே பாதுகாத்து கொள்ளும். கெட்ட கொழுப்புகள் நம்ம உடம்புல சேராது. இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் சிறுநீரகத்தை இது நல்லா பாதுகாக்கும். சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தால் கூட இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அதுவும் நமக்கு வராது. நம்ம பாதுகாக்கலாம். அப்புறமா உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். உடல் ரொம்ப பருமனாக இல்லாமல் நல்லா ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த விதையை நீங்கள் ரெகுலராக சாப்பிடலாம். ஸோ இதை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கடைகளில் கிடைக்கும். இதை வாங்கி நீங்கள் காய போட்டுக்கலாம். நார்மலாக இது ஒன்று போல் கொஞ்சம் ஈரத்தன்மையோடு தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் பால்லையோ இல்லை தயிர் இந்த மாதிரி இதில் போட்டு நீங்கள் அடித்து சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை நீங்கள் டைரெக்டாக கூட எடுத்து அப்படியே ஒரு ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் எடுத்து நீங்கள் டைரெக்டாக வாயில் போட்டு சாப்பிட்லாம். மென்று சாப்பிடலாம். இது கசப்பு, ரொம்ப தோப்பு, அந்த மாதிரி சுவைகள்லாம் ரொம்ப வித்தியாசமாலாம் இருக்காது. மிக அற்புதமான சுவையாக தான் இருக்கும். ஸோ இது அதிகமாக வாயில் போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கசப்பு தன்மை தெரியும். அதனால் நார்மலாக ஒரு அரை ஸ்பூன் அளவு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எதுவும் பண்ணாது. இல்லை அப்படின்னா நீங்கள் பாலில் தயிர் இல்லை ஜூஸ் இந்த மாதிரி இதில் மிக்ஸ் பண்ணி அதை மிக்சியில் போட்டு அடித்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பூசணி விதையில் நிறைய நன்மைகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ரெகுலராக நம்ம கூடயே ஃபாலோ பண்ணுங்கள். இதை போல் இன்னும் நிறைய விதைகள் நாட்டு மருந்துகளை பற்றி நம்ம இந்த பதிவில் இனிமேல் கொடுக்குறதா இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம சேனலை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. நமக்கு இதயத்துக்கும் ஆரோக்கியத்தையும் நல்லா வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மிக விலை மலிவான ஒரு பொருள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால தான் நம்ம இந்த பொருளை இது நம்ம வெறும் டூப்ளிகேட் இல்லைன்னா இது ஒரிஜினல். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை போல் இன்னும் பல வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு நம்ம கூட தொடர்ந்து பயணிங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.